இன்றைக்கி ஹஸ்பண்டோட பர்த்டேக்காக அவருக்காக நான் ரெடி பண்ண ஸ்வீட் ரெசிபி தான் இந்த ஆஷ்கார்ட் பாம் சுகர் ஹல்வா. வெள்ளை பூசணியில் கருப்பட்டி சேர்த்து பண்ணியிருக்கேன். எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். வெள்ளை பூசணியை விதையெல்லாம் எடுத்துகிட்டு தோல்லாம் சீவிட்டு கட் பண்ணி ஸ்டீமரில் வந்து ஒரு 7 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பம்ப்கின் சீட்ஸ், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கருப்பு திராட்சை, கொஞ்சம் முந்திரி எடுத்திருக்கேன். 1 கப்பு வந்து கருப்பட்டி எடுத்திருக்கேன். கருப்பட்டி நல்லா உடச்சிட்டு தண்ணியில் கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு அதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் பூசணிக்காய் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிருங்க. ரொம்ப மையாக அரைக்காமல் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கருப்பட்டியும் நல்லா கொதிச்சு திக்காயிடுச்சு. இப்போ ஒரு பேனில் நம்ம வந்து நெய்யை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் முந்திரி திராட்சை அதுக்கப்புறம் பம்ப்கின் சீட்ஸ்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே நெய்யில் வந்து நம்ம அரைச்ச பூசணிக்காய் இருக்கு இல்லையா, அதையும் இது கூட சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் பொறுமை தேவை. பச்சை வாசலாம் போனதுக்கப்புறம் கெட்டியானதுக்கப்புறம் கருப்பட்டி பாகு, திக்கான கருப்பட்டி பாகு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு பாகு கன்சிஸ்டன்சிலாம் வேண்டாம், அது கரையணும், கொஞ்சம் திக்காக இருக்கணும், அவ்வளோதான் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வந்து ஏலக்காய் பொடியும் இது கூட சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிண்டிட்டு அப்புறம் முந்திரி திராட்சைலாம் நம்ம வறுத்து வச்சோல்ல அதில் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஹல்வா கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக.